ஓம் சாந்தி. 28/2/2016 ஞாயிற்றுக்கிழமை வாணி. இதோடைய ஒரிஜினல் டேட்டு 25/3/1981. இன்றைய முரளியின் தலைப்பு மகான் நிலையுடைய ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த மகான் நிலை இறங்குறது தான் நமக்கு டெஸ்ட் பேப்பர் மாயாவாக இருக்குது. அப்போ மகான் நிலையிலேருந்து இறங்கிட்டோம். அப்போ அந்த மகான் நிலைக்கு ஆதாரத்தை ஏதோ ஒன்று விட்டுட்டோம். அது என்ன? அதான் தலைப்பு. எண்ணம் சொல் செயலின் சோதனை தான். ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலையும் ஒரு விஷயத்தை செக் பண்ண சொல்கிறார். அது என்னன்றதான் இந்த வாணி ஃபுல்லாக. பாபா இது ஆக்சுவலாக மதுபன் வாசிகள் அப்படி போடுறாரு. இது நம்மளே கூட வச்சுக்கலாம். பாபா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது பார்த்தா நமக்கு இவ்வளோ மகிமை இருக்குதான்னு அவர் சொல்லும்போது தான் தெரியும். இப்போ மதுபன் நிவாசிகளுக்கு அது மாதிரி சொல்கிறாரு பாருங்க. இன்னைக்கு பாப்தாதா தன்னுடைய சரித்திர பூமி, கர்ம பூமி, வரதான பூமி, மகான் தீர்த்த பூமி, மகான் யக்ய பூமியின் அனைத்து உடன் இருப்பவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையும் பாருங்க, சும்மாவா இந்த உலகத்தையே நரகத்திலேருந்து சொர்க்கமாக ஆக்குறதுக்காக அவர் காரியம் செஞ்ச சரித்திரம் படைத்த பூமி அது இல்லையா? ஸோ கர்ம பூமி, வரங்களை அள்ளி கொடுக்குற பூமி அது. தீர்த்தஸ்தானத்தில் நம்பர் 1 தீர்த்தஸ்தானம் அது. அந்த மாதிரி மகான் யக்ய பூமியில் பாபா கூடவே இருந்து வலதுகாரமாக இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. மதுபன் நிவாசினாலே என்ன அர்த்தம்னா மகான் தூய்மையான பூமியில் வசிக்கிறவங்கன்னு அர்த்தம். இந்த பூமியில் வர்றவங்களுக்கு கூட மகத்தான பங்கு இருக்குது அப்படின்னா இங்கே வசிக்கிறவங்களுக்கு எவ்வளவு மகத்தான பங்கு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ பாபா சொல்றார், மதுபனுக்கு வர்றாங்கனாலே அவங்களுக்கே ஒரு விசேஷ பங்கு இருக்குமா அடுத்த கல்பத்தில் வர்றவங்களுக்கே. அப்போ அங்கேயே வாழறவங்களுக்கு எப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இது அவங்களே யோசிச்சுருக்க மாட்டாங்க, அப்படி சொல்கிறாரு. அப்போ மகான் ஆத்மாக்களுடைய வசிக்கும் இடம் கூட மகான்னு தான் வர்ணிக்கப்படுது. எப்பொழுது வருபவர்களே தன்னை பாக்கியசாலின்னு அனுபவம் செய்கிறாங்க. நான் மதுபனில் கால் வச்சுட்டேன், என்ன மாதிரி பாக்கியசாலி யாரும் கிடையாது. சுயம் பகவான் வந்த இடத்துல அவர் சொன்ன டைமண்ட் ஹாலில் கால் வச்சேன் அப்படின்னு வர்றவங்களுக்கே அப்படி ஒரு பாக்கிய அனுபவம் ஆகுதுன்னா அநேக அனுபவங்களை அந்த பாக்கியசாலின்னு அனுபவம் செஞ்சு அங்கே வரும்போது எனக்கு இந்த அனுபவம் ஆச்சு அந்த அனுபவம் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற உங்களுடைய அனுபவம் என்னவா இருக்கணும்? யார் ஞான கடல்லையே மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். இங்கே நமக்கு ஞான துளி தான் கிடைக்குது வாணியா. அங்கே ஞான கடலே இருக்கிற நேரடியாக அவர்கிட்ட இருந்து பேசுகிறாங்க. நம்ம பேசுறது இல்லாமல் சந்தேஷன் வேறு நிறைய அவங்க சந்திக்க முடியும். அப்போ நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க. இப்போ இறைவனோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா சாதாரண விஷயமா? இப்போ நம்மளுமே கூட இறைவனோட இருக்கிறோம் இல்லையா? அப்போ தினம் தினம் படிக்கிறோம், இதுவே பெரிய விஷயம். அவங்க நேரடியாக படிக்கிறாங்க. அந்த மாதிரி அனைத்து மதுபன் நிவாசிகள் தன்னை அந்த அளவுக்கு மகான் அனுபவம் செய்கிறீங்களா? எப்படி உயர்ந்த ஸ்தானமாக இருக்குது அதே மாதிரி மனநிலையும் உயர்ந்ததாக இருக்குதா? உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய மனநிலை அதே மாதிரி உயர்ந்ததாக இருக்குதா? இப்போ மனநிலைக்காக ஒருவர் பாருங்க, கீழே வரல தானே, உயர்ந்த நிலையிலேருந்து கீழே வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. மதுபன் வாசிகளுக்கு எத்தனை விதமான லிஃப்டின் கிஃப்ட் இருக்குது தெரிஞ்சிருக்கிறீங்களா? லிஃப்டின் கிஃப்ட்டு, லிஃப்ட்னாலே என்னது? படியேறி நடக்கத்தால சல்லுன்னு போகுது. அது மாதிரி நிறைய கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. அதில் பாபா சொல்கிறார் ஒன்று, டீச்சருங்களுக்கு லிஃப்ட் கிடைக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவார் முரளி எடுக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு மனநிலை இறங்குதா, மாய அடிக்குதா, எதோ இருந்தாலும் சாயங்காலம் ஆனால் போய் எடுத்தாகணும். அப்போ கண்டிப்பாக அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள சென்டரில் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க உண்மையிலே மற்றவங்களுக்காக எடுக்கல, தனக்காக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய புருஷார்த்தம் இருக்குது, அதில் மற்றவங்களும் பயனடைகிறாங்க. அப்போ இது இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க மற்றவங்களுக்கு எடுக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வச்சு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணலாம் தானே இல்லையா? அதுதான். அப்போ பாபா சொல்கிறாரு, மதுபன் நிவாசிக்கு எவ்வளோ லிஃப்டின் கிஃப்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கிறீங்களா?
எப்பயாச்சும் எத்தனைன்னு எண்ணி இருக்கிறீங்களா? இல்லை எண்ண முடியாத அளவு இருக்குதா? மதுபனுடைய மகிமையின் பாடலை எல்லோருமே பாடுறாங்க. ஆனா மதுபன் வாசி அந்த பாடலை பாடுறாரா? எல்லாம் நம்ம அப்படியே அந்த மதுபனில் இருக்கும் பொழுதுன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும். அது கேட்கும்போதே நம்ம குஷியா இருக்குது. நீங்க பாடுறீங்களா? அதை மதுபனில் இருக்கும்போது அது ஒரு பெருசா தெரியாது இல்லையா? நீங்க பாடுறீங்களா? நமக்கு எப்பயோ போறோம், அது தெரியுது. அவங்களுக்கு அங்கேயே இருக்கும்போது அதை மறந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மறந்துடுறதுனால தான் அப்படியே ஞாபகப்படுத்துறாரு. மதுபன் வாசிகளின் உருவத்தை தூரத்துல இருக்கிறவங்க கூட தன்னுடைய இதயத்துல எவ்வளவு உயர்ந்த சித்திரமா வரைகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கிறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து குமரேசன் பிரதர் ஜானகிதாதிக்கு கார் ஓட்டுறாருன்னும் போது ஐயோ எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா நாம சொல்றோம். பட் அதே போதே அவருக்கு இருக்குமா? அதாங்க நம்ம அதை பெரிய விஷயமா நினைக்கிறோம்ல. அதான் சார், உங்களுடைய சித்திரத்தை அவங்க இதயத்துல வச்சிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியுதா அப்படி கேட்கிறாரு. அந்த மாதிரி தன்னுடைய சித்திரத்தை சைத்தன்யத்துல யார் தயார் செஞ்சிருக்கிறீங்களா? சைத்தன்யம், அதாவது அவங்க போட்டோ வச்சிருக்கிறாங்களே உயிரோட அந்த சித்திரத்தை நீங்க அந்த மாதிரி உருவாக்கி இருக்கீங்களா? உங்களுடைய முகம், கண்ணு, பார்வை, வார்த்தை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஸ்தூல மலை இருக்குதோ, மலையினாலே அப்படி ஒரு கம்பீரமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உயர்ந்த மனநிலையின் மலையா இருக்கிறீங்களா? அசைக்க முடியாத மலை, அந்த மாதிரி உங்க மனநிலை இருக்குதா? கீழே வர்றதுக்கு அவசியம் இருக்குதா கேட்குறாரு. அந்த உயர்ந்த மலை அந்த மாதிரி இருக்குங்களா? இல்லை கீழே வர்றீங்களா? வர்றதுக்கான அவசியம் இருக்குதா? மதுபனுக்கு 2 கோடு இருக்கு. ஏன்னா அது மலை மேலே தானே இருக்குது. அதில் சொல்ல 2 கோடு இருக்குதான். ஒன்று மதுபன் நிவாசி, மதுபனின் கோடு அந்த எல்லை கோட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, மதுபன் விட்டு வெளில வரல. இன்னொரு கோடு என்னன்னா ஸ்ரீமத்ன்ற கோட்டு உள்ள இருக்கிறீங்க. அப்போ இந்த 2 கோடுக்கு உள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களுடைய நிலை எவ்வளவு உயர்ந்ததா இருக்கணும் இல்லையா? ஸ்ரீமத் மீறல மதுபன் இறைவனுடைய சரித்திர பூமி அண்ணாண்டே நீங்க காலை வைக்கலன்னா உங்களுடைய உயர்ந்த நிலை எப்படி இருக்கணும்? அப்படி குஷியில இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு பாப்தாதா தன்னுடைய பூமியில வசிக்கிறவங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க. தந்தையின் சரித்திர பூமி தானே இது. அதனால பூமியில இருக்கிறவங்க மேல விசேஷ அன்பு இருக்கும் தானே இல்லையா? அப்ப 7 நாள் கோர்ஸ் முடிஞ்சோடனே 7 நாள் கோர்ஸை நீங்க கொடுக்குறீங்கன்னா பாபா விட்டுருவாரா? எவ்வளவு விசேஷ அன்பு இருக்கும் இல்லையா? அதான் பாபா சந்திக்க வந்திருக்கிறாருன்னும் போது இது டச் ஆகுது இல்லையா? பாபா சொல்றாரு, பாவம் இன்னைய பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்றைய பக்தர்கள் அந்த இறைவன் வாழ்ந்த மண்ணுன்னு சொல்றீங்களா, அந்த மண்ணை காட்டுங்க, நான் நெத்தியில பூசிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க எப்பவுமே அங்க வசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பாக்கியசாலி. அவங்க ஒரே ஒரு விரல் அளவு மண்ணை எடுத்து இங்க பூசிக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறாங்க. நீங்க அங்கேயே தான் இருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு பாக்கியசாலி. அப்ப அதை நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? அதுதான் ஞாபகப்படுத்துறாரு. நீங்க இதய சிம்மாசனதாரிகள்னா எல்லோரும் தான். ஆனா மதுபன்ல இருக்கிறவங்க அடுப்படியில இருந்து சேவையும் செய்றீங்க, இதயத்திலும் இருக்கிறீங்க. அப்ப 2 இடத்துல இருக்கிறீங்க. மதுபன் நிவாசிகளுக்கு என்னென்ன கிடைக்குது போயிட்டு வரும்போதே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அனைவரையும் விட மதுபன் வாசிகளுக்கு சுட சுட பொருட்கள் உடனே கிடைக்குது. எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி கிடைக்குது. நினச்ச நேரம் டீ எப்போனாலும் எல்லாம் கிடைக்குது சுட சுட. அனைவரையும் விட நல்ல அனுபவங்கள் நிறைந்த பிக்னிக்கை மதுபன் வாசிகள் செய்கிறாங்க. அனைவரையும் விட அதிகமாக சந்திப்பு விழாவை மதுபன் வாசிகள் தான் செய்கிறாங்க. நம்ம போய் ஒரு மீட்டு தான் பார்க்குறோம், அவங்க எல்லா மீட்டும் பார்க்குறாங்க. அதுவும் முன்னாடியே உட்காந்து ஸ்பெஷல் இது இல்லையா? அனைத்தையும் விட அதிகமாக நாலாபுறங்களின் செய்திகளின் ஞானம் நிறைந்தவர்களாகவும் மதுபன் வாசிகள் தான் இருக்காங்க. இப்போ நமக்கு நம்ம ஊரில் சென்ட்ரல் நடக்கிறது தான் தெரியும், அவங்களுக்கு எல்லா சென்ட்ரலில் நடக்கிறதும் நியூஸ் வந்துடும் இல்லையா? யார் என்ன முயற்சி, எங்கே யார் ஜென்மம் எடுத்துருக்குறாங்க, அட்வான்ஸ் பார்ட்டி என்ன, எல்லா ஞானமும் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அதான் அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. மதுபன் வாசிகளை சந்திக்கிறதுக்காக எல்லோரும் வர வேண்டியதாக இருக்குது இல்லையா? இங்கேருந்து போய் மதுபன் வாசிகளை சந்திக்க தானே போகிறோம். பாபா ஒரு மணி நேரம் தான் சந்திக்கிறோம். மற்ற நேரம்லாம் மதுபன் வாசியை சந்திக்க தான் எல்லாரும் போகிறோம். அவங்க யாரும் சந்திக்க வர்றதில்லை.
அப்படி இந்த அளவு உயர்ந்த பாக்கியம் மற்றும் வர்ணனை உங்களை பற்றி யார் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது தெரியுதா? கேட்குறாரு பாருங்க. உங்களுடைய மகிமையை வர்ணனையை யார் இப்போ பாடிட்டு இருக்கிறது? சுயம் தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை இப்போ வர்ணனை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும் இல்லையா? மதுபன் வாசிகளுக்கு எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் இருக்குது. ஒருவேளை பாபா இவ்வளோ மகிமை பாடினாரு, எவ்வளோ பாடினாரு. உங்களுடைய சித்திரத்தை இதயத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. மலை மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, ஞான கடல்ல மூழ்கி இருக்கிறீங்க. மதுபனுக்கு வர்றவங்களுக்கே உயர்ந்த பங்குனா வசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பங்கு. அவங்க ஒரு இது இப்படியெல்லாம் இத்தனை மகிமையில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுனால ஏதோ ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் எப்பயும் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒருபோதும் நீங்கள் கீழே வர மாட்டீங்க. அதான் பாபா சொல்கிற எல்லா பாயிண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டை ஸ்டடியாக போடுங்க, கீழே வர முடியாது. அதான் பாபா சொல்கிற எல்லாரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் முடியாது. உங்களுக்கு எது டச் ஆச்சு அந்த ஒன்றுத்தை மட்டும் சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த சக்கரம் சுற்றும் போது ஒரு 10 பாயிண்ட் வச்சு நீங்கள் அதை சதா சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பயங்கரமாக மாய அடித்தா கூட அடுத்த தடவை அப்படி வந்துடுவீங்க. நீங்கள் அப்படி இருக்கணும். அப்போ பாபா சொல்கிறாரு ஒன்று ஞாபகம் வச்சா கூட உங்களால் கீழே வர முடியாது. இப்பொழுது தந்தை எந்த அளவு மதுபன் வாசிகளுடைய பாக்கியத்தின் மகிமை செஞ்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மகானாத்மா நீங்கன்னு உங்களை நீங்கள் புரிஞ்சு நடக்கிறீங்களா? உங்களை மகானாத்மான்னு பாபா சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களா? பாருங்கள், மதுபனுடைய மகிமையை கேட்கும்போது வெளிநாட்டுக்காரங்க தான் மெயினாக அந்த மீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ சொல்கிறாரு, வெளிநாட்டுக்காரங்க இந்த மதுபன் வாசிகளுடைய மகிமையை பாபா சொல்லும்போது கேட்கும்போது மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த வெளிநாட்டுக்காரங்க மனசில் இப்போ என்ன வருதுன்னா, நாமும் மதுபன் வாசி ஆகிடணும் அப்படின்னு ஊக்கம் வருது. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க கேலரியில் உட்காந்து பார்க்குறாங்க. அந்த முன்னாள் முதல் வரிசை மற்றவங்களுக்கெல்லாம் டிவியில் தான் பார்க்கணும், நேரில் இருந்தால் கூட குட்டிக்கோண்டா தெரிவார். அப்போ முன்னாடி கேலரியில் உட்காந்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி பார்க்குற வாய்ப்பு மதுபன் வாசிகளுக்கு சில நேரம், வெளிநாட்டினருக்கு சில நேரம் தான் கிடைக்குது. இப்போ மதுபன் வாசிகளுக்கு இப்போ இவ்வளோ மகிமையும் பாடிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார். சூப்பராக தலைப்புக்கு வர்றார். நமக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சு சக்திசாலி ஆகிடுங்கன்ற ஒரே விஷயம் மட்டும் எப்போ ஞாபகம் வைங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே அடங்கிடுச்சுன்றது முழு ஞானம், ஃபுல் புருஷார்த்தம். அந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. அது என்னன்னா, நீங்கள் எந்த எண்ணத்தை வச்சாலும், எந்த வார்த்தையை பேசினாலும், எந்த காரியம் செஞ்சாலும், உறவு தொடர்பில் வந்தாலும் ஒன்றே ஒன்று செக் பண்ணுங்கள். என்னுடைய வார்த்தை, நான் இப்போ நினைக்கிற எண்ணம், என்னுடைய பார்வை, என்னுடைய காரியம், நான் வைக்கிற அந்த தொடர்பு எல்லாமே தந்தைக்கு சமமாக இருக்குதான்னு ஒரே ஒரு சோதனை மட்டும் செய்யுங்க. பாபா இப்போ எப்படி பார்ப்பார்? பாபாவுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கிடையாது. பாபா வார்த்தை நமக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்துருந்தாலும் இனிமையான குழந்தைகளை தான் சொல்கிறார். அந்த மாதிரி அதுமாதிரி காரியம் செஞ்சோன்னா அதில் சுகம்தான் இருக்கும், துக்கமே இருக்காது. இப்போ தந்தைக்கு சமமாக நான் இப்போ இருக்கிறேன், தந்தையை தானே நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு செக் பண்ணுங்க. எது என்னுடைய எண்ணமோ அது தந்தையுடைய எண்ணமாக இருக்குதா, என்னுடைய வார்த்தைகள் தந்தையுடைய வார்த்தைகளாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் முதல்ல என்ன திரும்ப உறுதிமொழி கொடுத்தீங்க என்கிட்ட? பாபா சொல்கிறாரு, நாங்கள் எதை தந்தைக்கிட்ட இருந்து கேட்போமோ அதை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு எல்லாருடைய உறுதிமொழி கொடுத்தீங்க. பாருங்க, சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது இல்லையா? தந்தை என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்போம். தந்தை எங்களை எதை நினைக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாங்கள் நினைப்போம். மற்றதெல்லாம் நடக்கும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாபா எதை கொடுத்துருக்காரோ அதான் நாங்கள் நினைப்போம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தீங்களே, அது நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுதானே உங்கள் அனைவருடைய உறுதிமொழி. எப்போ இந்த உறுதிமொழி இருக்குதுன்னா அப்போ இந்த சோதனை மட்டும் செய்யுங்க. எந்த சோதனை? பாபாவுக்கு சமமாக இருக்குதா எண்ணம்? எண்ணம் கூட பாபாவுக்கு சமமான எண்ணங்கள் வருதா அப்படின்னு. ஏன்னா பாபாவுக்கு தெரியும் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுலாம் இருந்தாலும் பாபா நினைப்பார்
இந்த குழந்தை தேவதையிடும். 3வது காலத்தை தான் பார்க்குறாரு அவர், எப்பயுமே எதிர்காலத்தை தான் பார்க்குறாரு. இப்போ நம்மளும் அப்படி பார்க்கணும். நமக்கு எவ்வளோ துக்கம் கொடுக்குறவங்களா இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக தேவதை ஆக்கிடுவார். பாபா தானே பிடிச்சிருக்கிறாங்க, பாபாவுக்கு தானே வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க, ஆக்கிடுவார். அப்போ அவரே பார்க்கல, நாம் எதுக்கு அதை பார்க்கணும்? இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சோதனை செய்கிறது கஷ்டம் இல்லை தானே, பாபாவுக்கு சமமாக இருக்கிறோம். ஸோ நாள் ஃபுல்லாக இதை மட்டும் பாருங்கள். நான் இப்போ பாபாவுக்கு சமமாக சிந்திக்கிறேன்னா, பாபாவுக்கு சமமான எண்ணங்கள் வருதா? நான் ஒருத்தட்ட பேசும்போது இப்போ நான் பாபாவுக்கு சமமாக பேசுகிறேன்னா, இந்த ஒரே பாயிண்ட் 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ அது அதான் பாபா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்புறம் பழக்கமாயிடும். இப்போ பாபா சொல்கிறாரு, முதல்ல சமமானதாக ஆக்குங்க, பாபாவுக்கு சமமாக. பிறகு அதை நடைமுறையில் கொண்டுட்டு வாங்க. முதல்ல செக் பண்ணி சமமாக்குங்க, அப்புறம் அது இயல்பாக்கிடுங்க, வந்துடும். முதல்ல ஒவ்வொரு எண்ணமும் தந்தைக்கு சமமானதாக இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இப்போ ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, துவாபர யுகத்துலேருந்து தான் பக்தி விகாரம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயும் ராஜாக்கள் இருந்தாங்க, விகாரி ராஜாக்கள். அவங்க மற்றும் அந்த ராஜ குடும்பத்தில் இருந்தவங்கெல்லாம் எந்த ஒரு பொருளையும் அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க, செக் பண்ணிட்டு தான் ஏற்றுக்குவாங்க. குறிப்பாக சாப்பாடு ஃபஸ்ட்டு நாய்க்கு போடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க போடுவாங்க. 1 மணி நேரம் கழிச்சு யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு தான் சாப்பிடுவாங்க, இல்லையா? அப்போ முதல்ல செக் பண்ணுவாங்க, சோதனை நடக்கும், பிறகு தான் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்படி துவாபர யுகத்து ராஜாக்களே அப்படின்னா, உங்கள் எதிரில் அவங்க யார்? உங்ககிட்ட தலைவனுங்கிற ராஜாக்கள் அவங்க, உங்களுக்கு கோயில் கட்டின முதல் ராஜாக்கள் அவங்க. அப்போ உங்கள் முன்னாடி அவங்க ஒன்றுமே இல்லையே. அப்போ நீங்கள் அவ்வளோ உயர்ந்த ராஜாக்களாக இருந்து நல்ல ராஜாவாக ஆகிறவங்க, கீழே இறங்கிட்ட படியில் இறங்கின அந்த விகாரி துவாபர யுக ராஜாக்களே அவங்களுக்கே இந்த அளவுக்கு உபசரணை நடக்குது, செக் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், சாதாரண ஆளா? உங்களுக்கும் உணவு இருக்குது. புத்திக்கான உணவு தான் எண்ணம், வாய்க்கான உணவு தான் வார்த்தை, கை கால்களுக்கான உணவு தான் காரியம். இந்த உணவு எல்லாத்தையும் நீங்கள் சோதனை செஞ்சுட்டு தானே ஏற்றுக்கணும். பாபாவுக்கு சமமாக இருக்குதா பார்த்துட்டு ஏற்றுக்கோங்க. எண்ணங்கள் பார்த்துட்டு பேசுங்க. வாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி பாபா இந்த சுச்சுவேஷனில் என்ன பேசுவார் செக் பண்ணிட்டு அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ராஜா, எப்படி எதோ சொல்கிறாரு பாருங்க. முதல்ல அப்போ பாருங்க இப்படி பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல செஞ்சுட்டு பின்னாடி யோசிக்கிறீங்க, இதை என்னன்னு சொல்கிறது, ரெட்டை புத்திசாலினா இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? இப்போ ஞானம் நிறைஞ்சவர் 3 காலத்தையும் யோசிச்சுட்டு தான் செய்யணும், செஞ்சப்புறம் யோசிச்சா வேலைக்கு ஆகும். பாபா பாருங்க இப்போ அடிச்சு நகர்த்துறாரு இல்லையா? அதுதான் பாபா சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாபா நிறையாவே போல இன்னைக்கு இந்த ஒன்றுத்துல எல்லாம் அடங்கி வச்சுட்டாரு. இந்த தனக்கு பாபாவுக்கு சமமாக இருக்குதான்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயும் உங்களுடைய இயற்கையான சமஸ்காரமாக ஆக்கிடுங்க. இது ஒன்றுத்தில் வேற எந்த கவனமும் தேவை. ஒன்றுத்தை பிடிச்சி ஸ்பீடாக போயிடலாம். நாம ஸ்தூலமாக கூட சிலருடைய சமஸ்காரமாக அந்த மாதிரி பொருட்களை ஏற்றுக்காத சமஸ்காரமாக இருக்கும். முதல்ல சோதனை செய்வாங்க, நல்லா பார்ப்பாங்க, பிறகுதான் ஏற்றுக்குவாங்க. ஒரு துணி எடுக்கணும்னா கூட பெண்கள் டக்குன்னு வாங்கிடுவாங்களா? எல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் கூட்டுவாங்க, நீ வாங்கினே அதே குவாலிட்டி தானே, ரேட் அதோட அதிகம், அவ்வளோ செக் பண்ணுறாங்க. சமஸ்காரம் அது இல்லையா? பல பேர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ நானே கடைக்கு போனால் பெண்கள்லாம் பிச்சை எடுக்கணும், எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்து தான் வந்து எடுப்பேன் நான். அப்போ பாருங்க, ஸ்தூலத்திலேயே அவங்களுக்கு இது சமஸ்காரமாக இருக்குது, செக் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் ஏற்றுக்கிறாங்கன்னா, நீங்கள் மகான் தூய்மையான ஆத்மாக்கள், மிக உயர்ந்த ஆத்மா, கீழான ஆத்மாக்களே அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூய்மையான ஆத்மாக்கள், எவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்கள். அந்த மாதிரி ஆத்மாக்கள் நீங்கள் சோதனை செய்யாமல் எண்ணத்தை ஏற்றுக்கிறீங்க, வார்த்தைகளை பேசிடுறீங்க, காரியத்தை செஞ்சிடுறீங்கன்னா அது மகான் நிலையாக இருக்காது. இப்போ நான் பாபா சொல்கிறார், உங்களை நீங்கள் உயர்வாக நினைங்க, நான் மகான் ஆத்மா, நான் இப்படி பண்ணலாமா, நான் இப்படி பண்ணலாம். அவங்க துக்கம் கொடுக்கட்டும், நான் இப்படி பண்ணக்கூடாது. அவங்க என் காலில் விழக்கூடிய நான் தேவதை, நான் ராஜா, அவங்க பிரஜைகள் அப்படி தான் நடந்துக்குவாங்க. நான் ராஜா, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவங்க தான் ராஜா இல்லையா? அப்போ
செக் பண்ணாமல் பேசுகிறீங்க, பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க, காரியம் செய்கிறீங்கன்னா மகான் நிலையிலேருந்து இறங்கிட்டீங்க. அப்படி மதுபன் வாசிகளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாபா கொடுத்துருக்குறார் நமக்கு, இல்லையா? ஒரே விஷயம்தான். சோதிக்கும் எந்திரமும் இருக்குது தானே. செக் பண்ணுறது என்னது? பயிற்சி தான் அந்த எந்திரம். முதல்ல மறப்பீங்க, எழுதி வைங்க. இன்னைக்கு ஃபுல்லாக பாபாவுக்கு சமமாக தான் நான் பார்ப்பேன், பாபாவுக்கு சமமாக தான் பேசுவேன், பாபாவுக்கு சமமாக தான் யோசிப்பேன். எழுதிக்கிட்டே இருங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுதுங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மறந்ததெல்லாம் வரும் இல்லையா? இதுதான் ஹோம்ஒர்க் நமக்கு. நாளைக்கு நம்ம கேட்போம். இப்போ பாபா சொல்றாரு, மதுபனை சேர்ந்தவர்களுடைய மகிமையையும் நிறைய பேர் பாடுறாங்க. கலைப்பற்ற தன்மையின் நறுமணம் வெகு காலமாக வந்துட்டு இருக்குது இல்லையா? கலைப்பற்ற சேவை செய்கிறாங்க, அவங்க 2 மணிக்கு எழுந்து யோகாவும் பண்ணுறாங்க, சேவையும் செய்கிறாங்க அப்படின்ட்டு அந்த நறுமணம் வெகு காலமாக எல்லாருக்கும் பரவுது. எப்படி கலைப்பற்ற தன்மையின் நறுமணம் வருது, இந்த சான்றிதழ் எல்லார்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடச்சிடுச்சு. இது கூடவே வேற என்ன நீங்கள் சேர்த்துக்கொள்வீர்கள்? ஒன்று சேர்த்துக்க சொல்கிறார். என்ன அதுன்னா, எப்படி கலைப்பற்றவராக இருக்கிறீங்களோ அதே மாதிரி எப்பவுமே ஒரே சீரான நிலையில் இருப்பவர்களாகவும் இருக்கணும். சூப்பர் இல்ல? கலைப்பற்றவராக இருந்தால் மட்டும் போதும், ஒரே சீரான நிலை. அப்போ இதை செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே சீரான நிலை இருப்பீங்க. யோசிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாதான் அப்படியே இறங்கிடுது. அப்போ தெரியாது, எலி மாதிரி மாதம் போக போக தான் அது தெரியும். அப்போ பாப்பா சொல்கிறாரு, எப்போ உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்தாலும் அனைவரின் ரிசல்ட்டு ஒரே சீரான நிலையில் முதல் நம்பரில் தான் இருக்கணுன்றார். எப்போ பார்த்தாலும் நடுராத்திரி செக் பண்ணாலும் உங்களோட ரிசல்ட் அது எப்படியே தான் இருக்கணுன்றார். கனவுல வரும்போது கூட அங்கே கூட நீங்கள் பாபாவுக்கு ஈக்குவலாக இருக்குதா இந்த எண்ணம்? அப்போ அது சமஸ்காரம் ஆகணும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் நம்பர் 1லே இருக்கணும். 2வது 3வது நம்பரே இருக்கக்கூடாது, 2 கூட கூடாது. எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா மதுவன் எல்லோருக்குமே லைட் மற்றும் மைட் கொடுக்கக்கூடியது. அந்த சக்தியை எடுக்கிறதுக்கு தானே போகிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும். எல்லோருக்கும் லைட்டும் சக்தியும், ஒளியும் சக்தியும் கொடுக்கக்கூடியது. ஒருவேளை அப்போ சக்தி கொடுக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்குது. அது ஒருவேளை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸே ஆடிக்கிட்டு இருக்குதுன்னா மற்றவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், கோழினோருடைய முதுகெலும்பே இந்த மாத்தாச்சு தான் அப்படின்ட்டு இல்லையா? இப்போ அதான் சொல்கிறாரு பாபா, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸே ஆடிக்கிட்டு இருக்குதுன்னா மற்றவங்க நிலைமை என்ன ஆகும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, மதுபன் வாசிகளின் அனைத்து வாயு மண்டலமும் மிக விரைவில் நாலாபுறங்களும் பரவும். இதுதான் பெரிய விஷயம். மதுபனில் யாரோ ஒருத்தங்க விகார எண்ணம் வச்சாங்கன்னா கட கட கடன்னு உலகம் ஃபுல்லாக பரவும் அந்த வைப்ரேஷன். ஏன்னா அவங்களோட எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி வந்துச்சு. வந்து அவங்க ஊழ்ந்தாங்கன்னா உலகமே உழற மாதிரி ஆகிடும். நாமளும் அப்படி தான். நீங்கள் எத்தனை பேரை உருவாக்கியிருப்பீங்க, அத்தனை பேரும் இப்போ ஆடிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஆனால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, உங்கள் மூலமாக பாபா எனக்கு கிடச்சவங்களை கேட்டு பாருங்க, அவங்களும் அதே நிலைமை தான் ஆகும். நீங்கள் அமிர்தால எழுந்திருக்கலாம், அவங்களும் எழுந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் விகாரத்தில் வந்தீங்கன்னா அவங்களும் விகாரத்தில் விழுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம ஆதார மூர்த்தியிலே தண்டு ஆடிச்சுன்னா கிளை ஆட தான் செய்யும். அதான் பாபா சொல்கிறார். அப்போ மதுபன் வாசிகளின் அனைத்து வாயுமண்டலமும் மிக விரைவில் நாலாபுறங்கள்லையும் பரவுது. இங்கே உள்ள ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில் பெரிய ரூபத்தில் சென்றடையுது. இங்கே சின்ன கோபம் போடுவாங்க, அங்கே பெரிய சண்டை வெட்டு குத்தே நடக்கும் இந்த வைப்ரேஷன் பண்ணுறது. அப்போ நம்மளால எவ்வளோ பேருக்கு துக்கம். அப்போ இத்தனை குழந்தை உலகத்தில் பல கோடி பேருக்கு நான் அம்மா, இப்போ எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, சூப்பராக சொல்லுவாங்க, இங்கே ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே பெரிய ரூபத்தில் வெடிக்கும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் பெரிய மனிதர்கள் இல்லையா? எப்பொழுதும் தந்தையுடைய குடை நிழலில் இருக்கிறவங்க. நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு பிராப்தி கிடைச்சிடும். ஆனால் இங்கே கூட அதிகமான பிராப்திகள் கிடைக்குது. மதுபனில் இன்னும் இல்லை, இங்கே வர்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் பிரதர், கொடுத்து வச்சிருக்கணும் பிரதர்னு ஒரு பிரதர் சொல்லினே வராரு இல்லையா? அங்கே மட்டும் என்ன இல்லை இல்லையா? அதிக பிராப்திகள் இருக்குது. தங்கத்தில் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இருக்குது. அப்போ மதுபன் வாசிகளுக்கு அனைத்தும் தயாராக கிடைக்குது. ஒரு வேலையை செய்தார் மற்றும் அனைத்தும் தயாராக கிடைக்கிறது இல்லையா? ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேவை தான் பண்ணுவாங்க, கிச்சன் டிபார்ட்மெண்ட், அது வாட்டர் டிபார்ட்மெண்ட், அது ஒன்று தான் செய்கிறாங்க, ஆனால் எல்லாம் கிடைக்குது. குடும்பத்தில் இருக்கும்போது அப்படியா இருக்குது? குடும்பத்தில் போய் சம்பாதிச்சும் வந்து கரண்ட்டு இதுலேருந்து வீட்டை க்ளீன் பண்ண எல்லா வேலையும் பண்ணணும்.
ஒரே சேவை தான், ஆனால் எல்லாம் கிடைக்குது. என்ன மாதிரி இடம் இல்லையா? சூப்பர். அப்போ எங்கேருந்து வருது, எவ்வளவு வருதுன்ற எண்ணம் வைக்கிறது கூட உங்களுக்கு அவசியம் இல்லை. எப்படி தான் வருது, எங்கேருந்து தான் வருது, எவ்வளோ தான் வருது. அங்கே கிச்சன் போய் பார்த்தீங்களா சமைக்கிறதுலாம் எப்படி இருக்குன்ட்டு? மாம்பெரிய குக்கரு இல்லையா? இட்லி வந்து அப்பா அதான் இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ இது எங்கேருந்து வருது, எவ்வளோ வருதுன்னு கூட நீங்கள் சிந்திக்கிற வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பாபா பண்டாரா எப்பயும் ஃபுல்லாக இருக்கும். சேவை மட்டும் செய்யுங்க, அதோடைய பலனாக நல்லா சாப்பிடுங்க. 36 வகை உணவு கூட மதுபனை சேர்ந்தவங்களுக்கு அடிக்கடி கிடைக்குது. எவ்வளோ சூப்பர். படிச்சுன்னு இருக்கும்போது போயிடலான்னு தோணுது இல்லை? அதனால இப்போ வராரு பாருங்க பாயிண்ட்டு. குஷி ஏற்றினாரா? இப்போ சொல்கிறாரு பாருங்க, 36 வகை உணவு கூட கிடைக்குது, அதனால் 36 தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதா? அங்கே குணம் அப்படி ஆக்கணும். ஒவ்வொரு மதுபன் வாசியும் தூய்மையின் ஒளி கிரீடம் அணிந்தவராக கண்டிப்பாக ஆகணும். ஒரு வினாடியும் அந்த ஒளி வட்டம் என்னை சுற்றி இருக்குது, நான் தூய்மையை பரப்பிக்கிட்டே இருக்கிறேன், அப்படி இருக்கணும். ஆனால் இரட்டை கிரீடம் இருக்கணும். இப்போவே எல்லாம் சத்தியுகத்தில் தான் இரட்டை கிரீடம். இப்போ பாபா சொல்கிறார் 2 கிரீடம் இருக்கணும். இப்போ சங்கமயுகத்தில் சொல்கிறாரு, ஒன்று குணங்களின் கிரீடம், தெய்வீக குணங்கிற கிரீடம், இன்னொன்று தூய்மையின் கிரீடம். அந்த கிரீடத்தில் குறைஞ்சது 36 வைரங்கள் கண்டிப்பாக இருக்கணும். எந்த வைரம்? தெய்வீக குணங்கள். 36 குணங்கள் குறைஞ்சது இருக்கணும்ன்ற, கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த அலங்காரத்தோடு உட்காந்துட்டு செக் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு வாணி. இந்த அலங்காரம் 36 வகை குணம், தூய்மை கிரீடம், பாபாவுக்கு சமமாக வார்த்தை வருதா செக் பண்ண. அந்த ஒரு இதிலே முடிஞ்சிடும். அது இல்லாமல் இது இன்னைக்கு பாப்தாதா பிரத்யேகமாக மதுபன் வாசிகளுக்கு மற்றும் பொதுவாக எல்லோருக்கும் குணங்களின் கிரீடம் அணிவிப்பு விழா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் குணங்களின் கிரீடத்தை அணிவிக்கிறாராம். இப்போ பாபா குழந்தை முதல்ல இந்த கிரீடத்தை அணிஞ்சிக்கோ, உனக்கு இதுதான் அழகு அப்படின்ட்டு வைக்கிறார். ஒவ்வொருவரையும் யார் பார்த்தாலும் கிரீடம் அணிந்தவராக தான் தென்படணும். அப்போ தெய்வீக குணங்கள் நிரம்பி வந்ததுன்னா பார்த்தாலே தெரியும் இல்லையா? கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குது. அவங்கக்கிட்ட பேசினாலே மனசு லேசாகிடுது. அப்படி தென்படணும் உங்கள் நடத்தை. ஒவ்வொரு குணம் என்ற ரத்தினம் பிரகாசித்து கொண்டு மற்றவர்களையும் பிரகாசிக்க வைப்பதாக இருக்கணும். அப்போ உங்களுடைய குணத்தை பார்த்து மற்றவங்களும் அந்த குணத்தை தாரணை செஞ்சு அவங்களும் பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட குணன்ற ரத்தினம் பிரகாசிச்சுட்டே இருக்கணும் எப்பயும். பாப்தாதா அப்போ மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த நேரம் டக்குன்னு பாபா கிட்ட பேசுங்க. அங்கே பேசுறது உங்கள் காதில் விழக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அப்போ தான் அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வராது. பாபா உடனே யோகா ட்ரில் செய்ய வச்சாராம். உடனே பாபா மேலே அப்படி 5 இடத்துக்கும் சுற்றி இட்டுட்டு போயிருப்பார். இப்போ பாபா சொல்கிறாரு, அனைவரும் அன்பில் மூழ்கி இருக்கும் நிலையில் நிலைச்சிருக்கிறீங்க தானே? இப்போ ஆனால் அந்த ட்ரில் பண்ணும்போது வரும், நாமளும் ஒரு செகண்ட் அப்படியே பறந்தாமத்துக்கு போவோம். ஒளியாக இருந்து பாபா ஒளியாக பார்க்குறோம். அப்படியே அந்த அன்புலேயே மூழ்கி இருக்கிறீங்க தானே? ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை என்ற இந்த அனுபவம் எவ்வளவு அதீந்திரிய சுகம் நிறைந்தது. இதில் தான் எல்லாமே இருக்குது. இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்னைக்கு ஃபுல்லாக மனசால் நம்ம யார்கிட்ட பேசின்னு தான் இருப்போம். எப்பயும் கவனிச்சிருக்கீங்களா? பாபாட்ட மட்டும் பேசுங்க. அதான் சார், ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை என்ற இந்த அனுபவம் எவ்வளவு அதீந்திரிய சுகம் நிறைந்தது. அனைத்து குணங்களினால் நிரம்பிய உயர்ந்த நிலை மிகவும் பிடிச்சிருக்குது தானே? அப்போ எப்படி இருக்கும்? யார் என்ன பண்ணாலும் நான் வெறும் அன்பையே பொழிகிறேன். இப்போ என்னை விட்டுருங்க, நம்மளை விட்டுருங்க, ஒருத்தங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி பிடிக்கும்? அவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் பட்டும் படாமல் இருக்கிறாங்க, ஆனால் அன்பு நிறைஞ்சிருக்கிறாங்க, பார்ஷாலிட்டே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி நானே இருந்தால் எப்படி இருக்கும்? பிடிச்சிருக்குது தானே அப்படி கேட்க. எப்படி குஷி சொல்கிறாரு இல்லையா? பிடிச்சிருக்குது தானே? இதே நிலையில் இரவும் பகலும் கடந்து விட்டால் கூட எப்பொழுதும் இதே நிலையில தான் நீங்கள் இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எந்த எண்ணம்?
அனைத்து குணங்களும் நிறைந்து ஒரு தந்தையை தவிர எனக்கு யாரும் கிடையாது. தந்தையை தவிர எதையும் பார்க்க மாட்டேன், தந்தை சொல்றதை தவிர எதையும் நினைக்க மாட்டேன். அப்படி அப்படி அந்த எண்ணம் தான் இருக்கணும். எப்பயும் இதே நினைவுல சக்தி நிறைந்த ஆத்மாக்களாக ஆகுங்க, இருங்க. இப்போ இதுல இருந்தீங்கன்னா தான் சக்திசாலியா இருப்பீங்க. இதை விட்டும் சக்தி குறைந்தவர்களாக ஆயிடுவீங்க. பாப்தாதா இந்த வானிலை சொன்னாரா, பழைய வானிலை நேற்று இதுன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன், வரதானத்தில் சொல்லியிருந்தாரு. நீங்கள் சர்வசக்திவானுடைய குழந்தைங்க, மாஸ்டர் சர்வசக்திவான், நீங்கள் எப்படி சக்தியற்றவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்க. அப்போ நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற அந்த போதையில் இருக்கணும். நான் கல்பமாக தொட்டதெல்லாம் வெற்றி அடைந்தவன், அந்த நினைவிலே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். சரி, அடுத்தது பாப்தாதா நிரந்தரமாக குழந்தைங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மேலும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அநேக குழந்தைங்க இருந்தால் கூட ஒவ்வொரு குழந்தையும் பாபா வந்து சந்திக்கிறாரு இல்லையா. நீங்கள் அமிர்த வேலை ஏஞ்சி பாபா சந்திக்காருனா கூட அவர் வந்து பார்த்துட்டு போகிறாராம். இந்த குழந்தை தூங்குது, அமிர்த வேலையப்போ இந்த குழந்தை தோத்துடும் கல்பத்துக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ அது எவ்வளோ பெரிய சாபம் இல்லையா. ஆனால் மாயா அப்படி பண்ணுது இல்லையா, பாருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அநேக குழந்தை இருந்தால் கூட ஒரு குழந்தை கூட நான் மிஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா உடல் பந்தனத்திலிருந்து விடுபட்ட தந்தை, அவருக்கு உடலே கிடையாது. இன்னொன்று பிரம்ம பாபா, 2 பேருக்குமே இந்த பந்தனத்திலேருந்து விடுபட்டுட்டாங்க, இந்த உடல் பந்தனத்திலேருந்து. அதனால் 2 பேருமே ஒரு நொடிக்குள்ள நிறைய பேருக்கு பாசனா கொடுக்க முடியும். அதாவது ஹிந்தி வார்த்தை உணர்வுகளை கொடுக்க முடியும், சக்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதில் கட்டானதுடைய சுருக்கம் சொல்கிறேன். தாதிகளுடைய சந்திப்பில் பாபா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ராஜ்யம் ஒருத்தங்க தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் அவர் கொடுக்குற கட்டளை நிறைவேற்றுவாங்க இல்லையா. அப்படி நீங்கள் கட்டளை செய்பவர்களா, கட்டளை நிறைவேற்றுறவங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பாபா சொல்கிற கட்டளை அத்தனையும் நிறைவேற்றுறவங்க தான் அங்கே கட்டளை இடுவாங்க. இங்கே பாபா சொல்கிற இது வந்து ஆக்சுவலாக நேற்று வானிலை வந்தது. இது இன்னைக்கு பாபா சொல்கிறத உதாசீனப்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ராஜ பதவி கிடைக்காதுன்றது. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அடுத்தது, அங்கே எல்லோரும் ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க, பிரஜைகள் இருப்பாங்க. ராஜா குடும்பம், அதுக்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. ராஜாவுக்கும் ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ராஜாவாக மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே முயற்சியில் வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ராஜாவுக்கும் ராணிக்குமே வித்தியாசம் இருக்குது. ஓரளவுக்கு சமமானவங்க தான் அவங்க, இருந்தாலும் வித்தியாசம் இருக்கு. லக்ஷ்மி நாராயணனுக்கே வித்தியாசம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்று சொல்றாரு, முதல் நாராயணனுக்கும் 8வது நாராயணனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுன்ற. அப்போ நாம் எந்த நாராயணன் ஆகணும்? அப்போ பாபா சொல்றார், ராஜாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் விஸ்வ மகாராஜா, உலகத்தின் மகாராஜா ஆசனத்தில் நாராயணன் உட்காருவார். அந்த சீட்டில் உட்காரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. மகாராஜா, உலக மகாராஜா, அதில் 8 பேர் தான் உட்காருவாங்க, 8 நாராயணன் தான் உட்காருவாங்க. அப்போ அதில் உட்காரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? பாபாவை அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கணும். பிரம்ம பாபாவை, சிவ பாபாவை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நெருக்கத்தில் வர முடியும், அந்த சீட்டில் உட்கார முடியும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருந்தார் தாதிகள் சந்திப்பில். இன்னொன்று யார் சந்திக்கும், தீதிகளோட நினைக்கிறேன், அதில் சூப்பராக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்களாம், மதுபன் வந்து நாளுக்கு நாள் நிறைய பேர் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. எந்த அளவுக்கு குழு பெருசாகுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்தே தீரும், மாயா வந்தே தீரும், குழப்பங்கள் இருந்தே தீரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த குழப்பத்தில் களைப்படைஞ்சு குழப்பம் போனதுக்கப்புறம் பாபாவை நினைக்கலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, குழப்பங்கள் அகலாது, அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் தான் முன்னேறி போகணும். அப்போ பாபா சொல்கிறாரு, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்கலான்னு நினைக்கிறீங்க, ஆனால் முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே குழந்தை, என்னது? அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான சாதனமே பாபாவுடைய நினைவு தான் மறந்துட்டீங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, ரோட்டில் போகிறீங்கன்னா, இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறீங்கன்னா, நடந்தே போகிறீங்கன்னா
5 கிலோமீட்டர் போகணும், எப்போதான் இந்த ரோடு போகுமோன்னு நினச்சிங்கன்னா போகுமா? நீங்கள் தானே போகணும், ரோடு போகாது இல்லை? அதே மாதிரி தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் தான் மேலே போகணும். அப்போ தடைகள் பின்னாடி போயிடும். நடந்து போக ஆரம்பிச்சுன்னா ரோடு பின்னாடி போயிடும், நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தந்தையை தவிர எனக்கு யாருமே இல்லை, தந்தையை மட்டும்தான் பார்க்கணும், விஷயத்தை பார்க்காதீங்க. விஷயத்தை பார்க்குறீங்களா? விஷயம் வரும்போது பாபா நினைவு வருதா இல்லையா கேட்குறாரு. இப்போ பாபா நினைவு வரணும், விஷயம் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அது சைடு காட்சி அது அங்கேயே தான் நிற்கும். நீங்கள் தான் முன்னேறி போயிட்டே இருக்கணும். சைடு காட்சி அங்கேயே தான் நிற்கும், குழப்பம் அங்கேயே தான் இருக்கும், எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்கள் ஏறி போயிட்டே இருங்க. ஏறுறதுக்கான கயிறு தான் நினைவு, பிடிச்சிட்டு ஏறி வந்துக்கிட்டே இருங்க அப்படின்றாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு பாபாவை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்ற நிலையை உறுதியாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுதான் ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும், அதில் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கோம். சரி, வரதானம் பார்ப்போம். நினைவின் மந்திரம் மூலமாக எண்ணம் மற்றும் காரியத்தில் அழியாத சித்தியை, அதாவது வெற்றியை அடையக்கூடிய சித்தி சொரூபமாகுங்கள். சூப்பரானது. ஆக்சுவலாக இந்த இதுதான் இப்படி இருக்கு. பாபாவோட நினைவு ஒரு மந்திரம் மாதிரி, மந்திர சாவி. அதை போடுறதில்லை, அதனால தான் மாட்டிக்கிறோம். அதன் மூலமாக எண்ணம் மற்றும் காரியத்தில் அழியாத வெற்றி அடையக்கூடிய சித்தி சொரூபம். உங்களுடைய நினைச்சாலே அது நடந்துடணும். அப்போ அதுக்கான மந்திரம் எது? பாபாவுடைய நினைவு மட்டும் வச்சுட்டு நீங்கள் எதை நினச்சாலும் நடந்துடும். அப்போ அதான் மதுபனில் இருக்கிறவங்க நினச்சா அது தீ வேகத்தில் அங்கே பரவுன்றாரு பாருங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நாம் ஒருத்தங்க கொஞ்சம் பலகீனமானுங்கன்னா பல பேருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வரும். அப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நான் காரணம் வந்தால் அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைங்க சர்வசக்திவானின் அரசாங்கத்தின் செய்தி கொடுக்குறவங்க. கவர்மெண்ட் செய்தியை ஒருத்தங்க வந்து தண்டாரா பாடுறாருனாலே அவருக்கு ஒரு பெருமை இருக்கும், சிஎம்முடைய இதை பண்ணுறேன்ட்டு. நீங்கள் சர்வசக்திவானுடைய அரசாங்கத்தின் செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எனவே யாருடனாவது விவாதம் செய்வதில் தன்னுடைய மனதை நிலைக்குலைய செய்யக்கூடாது. விவாதமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாபா சொல்கிறார், நாங்கள் செய்கிறோம், ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்காது உங்கள் இஷ்டம். விவாதத்துக்கே போயிடக்கூடாது. அவங்க எப்படி சொல்கிறாங்க, இது ஸ்ரீமத் பிராமண பரிவாரத்தில் வந்தாலும் கூட விவாதம் இருக்கக்கூடாது. அவங்க அவங்களுடைய நிலையை உருவாக்குறாங்க. நமக்கு பாபா சொல்கிறது தான் நம்ம கேட்க போகிறோம். எப்படியா இருந்தாலும் விவாதம் செய்கிறதுல உங்கள் நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. அது உங்கள் மனசை தானே பாதிக்குது. உங்களையும் பாதிக்கும், உங்கள் கூட துக்கம் கொடுத்தவங்களையும் பாதிக்கும், பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அப்படி உங்கள் மனநிலை, மற்றவங்கள விட்டுருங்க, நம்ம மனநிலை மலை மாதிரி இருக்கணுன்றாரு இல்லையா? சூப்பரானது. அது கீழே ஏன் இறங்கி வரீங்க, மலை மேலே இருங்கன்றாரு. அப்போ நிலைக்குலைய செய்யக்கூடாது, விவாதமே நமக்கு வேணாம். எது பண்ணாலும் நான் பண்ணது தப்பு, நீங்கள் சொன்னது ரைட்டு, முடிஞ்சு போச்சு அப்படி சொன்னால் தான் அது முற்றுப்புள்ளி. அங்கே தப்பு ரைட்டெல்லாம் தேவை, நம்ம பாபா கிட்ட பேசிக்கலாம், இங்கே என்ன நமக்கு வேலை? இப்போ பாபா சொல்கிறாரு, நினைவின் மந்திரத்தை உபயோகிங்க. விவாதம் வர சுச்சுவேஷனா டக்குன்னு பாபாட்ட போயிடுங்க. அந்த மந்திரம் டக்குன்னு மந்திரம் அங்கே போயிடணும். அதுதான் பாபா சொல்ற. அதுக்கு தான் கண்டினியூஸாக 8 மணி நேரம் யோகா இன்னையிலேருந்து பண்ணுறோம் பாருங்கள், சூப்பராக மாறும். ஆனால் மாயம் வரும், ஆனால் அதை ஈஸியாக தாண்டுவீங்க. பாபா சொல்கிறாரு, அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அந்த பிராமண பரிவாரம் சேர்ந்துகிட்டே இருங்கன்றது. எப்படி யாராவது வார்த்தைகள்னால அல்லது வேறு ஏதாவது முறையினால வசம் ஆகலைன்னா மந்திரம் தந்திரம் செய்கிறாங்க இல்லையா? அவனும் பேச்சுக்கு அறிய மாட்டான், என்னென்னமோ சொல்லுவாங்களே ஏதோ பண்ணுறது அப்படின்ட்டு, வசி மருந்து வைக்கிறது. அது மாதிரி உங்ககிட்ட மிகப்பெரிய மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம்னா ஆத்மீக பார்வையின் கண் மற்றும் மன்மனாபவை என்ற மந்திரம். ஆத்மான்னு பாருங்க. ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா அவங்க திட்டுறாங்க, என்ன பண்ணாலும் ஆத்மான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கும்? ஆத்மா அதோடைய பார்ட்டை நடிக்குது. சிடி போட்டாச்சு, அது ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன ஆகும் எனக்கு பிடிக்காதுன்னு குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் பார்ட். அப்புறம் அதுதான் ஆத்மான்னு பாருங்கன்னா அதில் அந்த அர்த்தம் இருக்குது. ஆத்மா சிடி ப்ளே பண்ணிட்டு இருக்குது. சாட்சியாக பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இப்போ எனக்குமே இது இப்போ தேவை தான். நானே ஒரு சில டெஸ்ட் பேப்பர் மாட்டேன்னு இருக்கிறான். ஸோ சூப்பராக இருக்குதுல்ல? அப்போ இந்த டைமில் தான் அது டச் ஆகுது. சூப்பர். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, 2 மந்திரம் யூஸ் பண்ணுங்க. ஆத்மீக பார்வையின் கண், ஆத்மான்ற கண்ணுனால ஆத்மாவை பார்க்குறங்க.
அடுத்தது மன்மனாபவ. அங்கே ஆத்மாவை பாருங்க, பாபாவை பாருங்க. பாபா ஆத்மா இப்படி டான்ஸ் ஆடுது, நம்ம அங்கே டான்ஸ் ஆடலாம் பாபா, நம்ம எதுக்கு இங்கே, இது கலியுகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு மன்மனாப என்ற மந்திரம் இருக்குது. அதன் மூலம், இந்த மந்திரத்தின் மூலம் உங்களுடைய எண்ணங்களை சித்தியாக்கி சித்தி சொரூபமாக்க முடியும். கடைசியில் இப்படி தான் நடக்க போகுது. ஒரு வினாடி பார்வையில் என்னென்னமோ நடக்கும். கடைசியில் ஒரு வினாடி பார்வையில் முக்தி கிடைக்கும்ன்றாரு, நம்மளுடைய பார்வையில். அப்போ அதுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நேரத்தை வீணாக்காதீங்கன்றார். அது உங்களுக்கு டைமே இல்லை. எத்தனை பேர் க்யூவில் நின்றுருக்குறாங்க, பக்தர்கள் பிரஜைகளில். அவங்கள பாவனை செய்வீங்களா? இங்கே உட்காந்து சின்ன விஷயத்தில் மாயா கூட சண்டை போட்டுன்னு இருப்பீங்களா? இல்லையா? அடுத்தது, அப்போ இந்த மந்திரத்தின் மூலம் உங்களுடைய எண்ணங்களை வெற்றியாக்கி வெற்றி சொரூபமாகவே ஆக்க முடியும். இந்த மந்திர சாவியை பயன்படுத்திக்கிட்டே இருங்கன்றார் ஸ்லோகன். செய்யும் காரியத்தின் உணர்வில் இருக்கிறதுக்கு பதிலாக ஆத்ம உணர்வில் இருக்கிறவராக இருங்க. இப்போ தான் அங்கே வாணி எடுக்கும்போது கூட சொன்னேன், சேவை செய்யும்போது தான் தேக அபிமானம் வரும். பிரச்சனையே சேவை செய்யும்போது தான் வருமே. எப்பயுமே சேவை செஞ்சு இதை பண்ணணும் அதை பண்ணணும், 24 யோகா வைக்கணும் இப்படி வைக்கும்போது தான் பெரிய இது வந்து யாராவது விட்டு போயிடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அப்போ அதான் பாபா சொல்கிறாரு, சேவை இப்படி நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி நடக்கணுன்றதில் சான்ஸ் கவனம் வைக்காதீங்க. நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறேனான்றதில் மட்டும் கவனம் வைங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக நடக்கும். ஆனால் என்ன பண்ணிடுறோம், சேவையை நான் செய்கிறேன் மாட்டிக்கிறோம். அந்த நானை சாகடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்லோகன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, செய்விப்பவர் காரியம் செய்விக்கும் பாபாவின் நினைவை கொண்டு நான் என்பதை அழித்து விடுங்கள். செய்யறது அவர். நான் வெறும் கருவி தொடப்பத்தை வச்சு பெருக்குன்னா தொடப்பமா பெருக்குது, வேற ஒருத்தர் தானே பெருக்கிறாரு. அதுமாரி நான் தொடப்போம் பெருக்கிற ஒரு பாபா. எனக்கு என்ன, அது பெருக்குனா எனக்கு என்ன, பெருக்கன்னா எனக்கு என்ன. அப்போ அதுதான் ஆத்ம உணர்வு இல்லையா? அப்படி ஆகணும்னு செம்ம பக்காவாக சொல்லிட்டு சூப்பர் இல்லையா? ரிவிஷன் பண்ணலாமா?